புயல் கரையை கடக்கும் பகுதியான மாமல்லபுரம் மற்றும் காரைக்கால் இடையே உள்ள அந்த பகுதிகளான மரக்காணம் மற்றும் முட்டுக்காடு ஆகிய பகுதியில் உள்ள நமது செய்தியாளர்கள் இருவரிடம் தற்போது அந்த பகுதியில் புயல் கரையை எந்த நேரத்திலும் கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் களத்தில் அந்த புயலின் தாக்குதலை எதிர்கொண்டு நமது செய்தியாளர்கள் இருவரும் களத்தில் இருக்கிறார்கள். அங்கு மாமல்லபுரத்திலிருந்து மனோகரன், அங்கு மரக்காணத்திலிருந்து மனோகரன் இருக்கிறார். இதே போல மாமல்லபுரம் பகுதியிலிருந்து மோகன் இருக்கிறார். இருவரும் புயலை எதிர்கொண்டு அவர்கள் செய்திகளை களத்தில் இருந்து நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். புயலை தொடரும் சத்தியம் தொலைக்காட்சியின் சிறப்பு நிருபர்களாக மரக்காணத்திலிருந்து மனோகரனும் மாமல்லபுரத்திலிருந்து மோகனும் இப்போது அங்கு நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்பதை கூறுகிறார்கள். முதலில் மாமல்லபுரத்திலிருந்து மோகன், மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டது. இன்று மாலையில் எந்த நேரத்திலும் அது கரையை கடக்கக்கூடும் என்று தெரிவித்து விட்டார்கள். இப்போது மரக்காணத்தையும் மாமல்லபுரத்தையும் பார்க்கும் பொழுது இந்த புயலின் அந்த தலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகள் கடற்கரையை தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்பொழுது புயலை அங்கு நெருங்கி நின்று கொண்டிருக்கும் நமது செய்தியாளர் மோகன் மாமல்லபுரத்தில் இப்போதைய நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, காற்றின் வேகம், மழைப்பொழிவின் அளவு ஆகியவை எவ்வாறு இருக்கிறது, பொதுவாக அந்த சூழல், அந்த பகுதி மக்களின் மனநிலை ஆகியவற்றை இன்று காலையிலிருந்து சந்தித்திருப்பீர்கள். இப்போதைய நிலவரம் எவ்வாறு இருக்கிறது மோகன்? நிச்சயமாக கண்ணன், தற்போது பார்த்தா இந்த காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே இந்த பெஞ்சல் புயலானது கரையை கடக்க சில மணி நேரங்களே உள்ளது. குறிப்பாக காலை முதல் இங்கு பார்த்தோமானால் அந்த காற்றின் வேகம் குறைவாக இருந்த நிலையில் மாலை நெருங்க தற்போது இந்த காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக பார்க்க போனால் இந்த மாமல்லபுரம் பகுதி முழுவதும் பேரிகார்டு மூலம் போட்டு அடைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை ஒரு இருள் சூழ்ந்த இடம் போல காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு பின்னால் கூட ஒளிப்பதிவாளர் என்டிஓவை காண்பித்துக் கொண்டிருப்பார். குறிப்பாக இந்த இடத்தில் காற்றின் வேகம் மாலை நேரத்தில் படிப்படியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த பகுதியில் கடற்கரைக்குள் செல்லும் பகுதியை கூட பேரிகார்டு போட்டு தற்போது அடைத்துள்ளனர். இன்னும் சில மணி நேரங்களில் இந்த பெஞ்சல் புயலானது கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த பகுதியில் மக்கள் நடமாட்டமும் இன்றி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இந்த மகாபலிபுரம் செக்யூரிட்டிகள் மட்டுமே இந்த இடத்தில் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் உள்ளே செல்லக்கூடிய ஆட்களை தடுத்து நிறுத்தி அவர்களை திருப்பி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் அதிகப்படியான காற்று வீசுவதால் இந்த பகுதியில் உள்ள அந்த கடைகள், அதாவது சிறு சிறு கடைகள் உள்ளது. இந்த கடைகளும் பார்க்க போனோம்னால் இந்த காற்றில் அங்கும் இங்குமாக அலைகள் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கடைகள் ஓரங்களில் வைக்கப்பட்டுள்ள சேர்கள் தூக்கி வீசப்பட்டு சுமார் 100 மீட்டர் அளவிற்கு அந்த சேர்கள் தூக்கி வீசப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த காற்றின் வேகம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் இப்பகுதியில் ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டு உள்ளது. கண்ணன், இப்போது உங்க ஒளிப்பதிவாளர் ஹென்றி காண்பிக்கும் காட்சிகளை பார்க்கும் பொழுது உங்களை சுற்றிலுமே ஒரு வெளிச்சமே இல்லாத ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. அந்த ஒளிப்பதிவாளரை ஏதாவது அருகில் வெளிச்சமான இடம், போக்குவரத்து மற்றும் கடல் ஆகியவற்றை காண்பிக்கக்கூடிய அளவுக்கு அங்கு அந்த வெளிச்சத்தின் அளவு இருக்கிறதா, அல்லது ஒட்டுமொத்தமாகவே அந்த பகுதி இருட்டாக காட்சி அளிக்கிறதா? நீங்கள் நிற்கும் இடம் கடற்கரையிலிருந்து எவ்வளவு தொலைவு, சாலையிலிருந்து எவ்வளவு தூரம், காற்று மற்றும் மழை பொழிவின் அளவு இப்போது எப்படி இருக்கிறது அங்கு மோகன்? நிச்சயமாக கண்ணன், தற்போது நம்ம நின்று கொண்டிருக்கும் இடம் அந்த கடலின் அருகாமையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் இந்த மின்சார தடை அதிகாலை 3 மணி முதலே மின்சாரம் தடை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த பகுதியில் இந்த மின்சாரம் இல்லாததால் ஒரு இருட்டாகவே இருக்கிறது. குறிப்பாக நம்ம இந்த வாகன வெளிச்சத்தில் தான் தற்போது நம்ம அந்த நேரலையை கூட கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி சுற்றிலும் பார்த்தோம்னால் அதிகப்படியான இருட்டாகவே உள்ளது. இதில் இந்த காற்று பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காற்று அடிப்பதால் இப்பகுதியில் மக்கள் வருவதற்கு அச்சத்துடனே இருக்கின்றனர். குறிப்பாக இன்னும் சில மணி நேரங்களில் இந்த பெஞ்சல் புயலானது இந்த கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த பகுதியில் அந்த காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரித்தே கொண்டிருக்கிறது. ஆனால் மழை என்று பார்த்தோம்னால் மாலை, அதாவது ஒரு 5 மணி முதலே இந்த பகுதியில் மழை சுத்தமாக நின்றுவிட்டது. இந்த காற்றின் வேகம் மட்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கண்ணன், புயல் கரையை கடக்கும் ஒரு முனையான மாமல்லபுரத்தில் அந்த புயலை எதிர்கொண்டு நீங்கள் களத்தில் நின்று எங்களுக்கு அந்த காட்சியை காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மற்றொரு புறம் அங்கு நீங்கள் மாமல்லபுரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் புயலின் அந்த கரையை கடக்கும் மைய பகுதியான மரக்காணத்தில் நமது செய்தியாளர் மனோகரன் அங்கு களத்தில் நின்று அந்த காட்சியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இருவரையும் அங்கு காணும்போது
நேரடியாக புயலை எதிர்பார்த்து காத்து அந்த எதிர்கொண்டு இருக்கக்கூடிய அங்கே உங்களுடைய காட்சிகள் வந்து இங்கு நமது ஒளிப்பதிவாளர்கள் வந்து இதை தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். புயலுக்கு முந்தைய அந்த காற்றின் வேகம், அந்த மின் இணைப்பு துண்டிப்பு மற்றும் கடல் கொந்தளிப்பு, போக்குவரத்து துண்டிப்பு, அந்த சூழ்நிலையில் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் அந்த புயலை எதிர்கொண்டு அங்கு உள்ள கள நிலவரத்தை நம்மோடு செய்து அந்த கள நிலவரத்தை அங்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் நமது நேயர்களுக்கு. இப்போது ஏற்கனவே